ரீசெண்டா நம்ம சேனல்ல M2 Pro Max Mini 4K மானிட்டர்லாம் வச்சு ஒரு சூப்பரான எடிட்டிங் செட்டப் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கு தான் 2 லட்சம் காலி ஆயிடுச்சுல. ஆமா, அதுல ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னா சவுண்ட் மட்டும் சரி வரல. ஸோ ஸ்பீக்கர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தப்பதான் என்ன மாதிரியே சவுண்ட் பார் யூஸ் பண்றாங்கன்னா கேட்குறியா? இவன் பேட்சை கேட்டு நிறைய சவுண்ட் பார் வந்து நான் அமேசான்ல தேடிக்கிட்டு இருந்தேன். அதுல ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா எனக்கு JBL ட்ரை பண்ணணும் ஒரு ஆசை. நானும் வாங்கிட்டேன். வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆள் வந்துட்டு இதை விட அதான்டா நல்லா இருக்கு அப்படின்றான். உண்மையிலே நல்லா இருக்கியா? அடே JBL ராது JBL இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. Scene 1 Take 3 Unboxing. ஓகே, ஃபர்ஸ்ட் எப்பயும் போல அன்பாக்சிங்ல இருந்தே ஆரம்பிச்சிருவோம். சரியா? நான் அன்பாக்ஸ் பண்றப்ப பாரு, அப்படியே பேக்கேஜிங் பக்காவா கொடுத்து பெட்டி எல்லாம் வச்சு அழகா வெளியே எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பத்தியா இந்த குட்டியூனு பெட்டிக்குள்ள ரிமோட் இருக்கு, வால் மவுண்ட் இருக்கு, பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, HDMI கேபிள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊஃபர் கொடுத்துருந்தாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா குட்டியூனா சின்னதா பாத்தீங்கன்னா சவுண்ட் பார் இருந்துச்சு. ஒன்னதுல என்ன இருந்துச்சா? அது எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு. ரிமோட் கொடுத்தாங்களே, அதுக்கு பேட்டரி கொடுத்தாங்களா? பேட்டரி இல்ல, 10 ரூபா பேட்டரி எல்லாம் ஒரு மேட்டரா? எப்படி ஆன் பண்ணுவ? கையால. ஒவ்வொரு தடவை எந்திரிச்சு வாங்கிக்கிட்டே இருப்பியா? கரெக்டா கட்டுவிட்டா. அடுத்து பாத்தியா வால் மவுண்ட் எப்படி இருக்குன்னு? வால் மவுண்ட்லாம் எனக்கு இருந்தது. சரியா? அதோட பெட்டராவே இருக்கு. சரி, ரைட். மெயினா சவுண்ட் பார்க்கு முக்கியமே ஆக்ஸ் கேபிள் தான். ஆமா. HDMI எது கொடுத்தாங்க? எங்க பாத்தியா? ஆடியோ கேபிள். ஆமா. ஆக்ஸ் கேபிள். எதுனாலும் சொல்லிக்கிறேன். மொபைல்ல சொல்லிக்கிறேன், கம்ப்யூட்டர்ல சொல்லிக்கிறேன். ஏப்பா இது பிராண்டுப்பா. அப்படிதான். பிராண்டுனா நீ இஷ்டத்துக்கு கொடுப்பீங்க, நாங்க எதுவும் கேட்க கூடாது. இதை வாங்கி நான் எதுல சொருகிறது? Scene 2 Take 4 Design. டிசைனை பாத்தியா? பாத்துட்டேன். பைத்தியமாயவே. ஜோக். தம்பி பேசுங்க. பேசலாம். இப்ப டிசைன் எப்படி? நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்ல. ரெக்டாங்கிளா? அட இது ட்ரையாங்கிள்ரா. ஏய் இங்க வரப்பா, இது ரெக்டாங்கிளுங்க. ட்ரையாங்கிள் தான்டா, ஏன்டா போட்டு. நல்ல ஒரு ட்ரெண்டியான ஒரு லுக்ல இருக்கா? சைடுல பார் லைட், இந்த சைடுல லைட். பாட்டு ஓடுச்சுனா கீழே லைட் வரும். எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. பட் இது வந்து கொஞ்சம் நீட்டா இருக்குல்ல, பாக்ஸி டிசைன்ல. இதை டிவி கீழலாம் மாட்டி வச்சேன்னு வச்சுக்கோங்க, நீட்டா இருக்கும் லுக்கு பாக்குறதுக்கு. நீங்க பாத்தியா டச்ல பட்டன் ஆன் பண்றது, வால்யூம் கண்ட்ரோல் பண்றது, மோட் சேஞ்ச் பண்றதுக்கு எல்லாத்தையுமே டச் மாதிரியே பட்டன் கொடுத்துருக்கான் பாரு. ஒன்னதுல இருக்கா? சரி, இதுல சவுண்ட கூட்டினா குறைச்சா எதுல போய் பாப்ப? எதுக்கு நீ பாக்கணும்? சவுண்ட் பார் தானே, கேட்டா போதாதான் உனக்கு? பாத்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இப்ப டிஸ்பிளே இருக்கணும். இங்க வரு, ஆன் பண்ணிட்டு சவுண்ட கூட்டினா கூடும், குறைச்சா குறையும். ஆமா. லைட்டை வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கரெக்டா. இவ்வளவு பெருசா இருக்குல்ல பாரு, இது வந்து சின்னதா கியூட்டா இருக்கு. இது எப்பயும் குடுக்குற டிசைன் தானே, இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குல்ல. கரெக்ட். பட் இந்த சப்வூஃபரையும் சேர்த்து பாரு, எவ்வளவு குட்டியா கொடுத்துருக்கான் பாரு. இந்த வயரை பத்தியா எவ்வளவு பெருசா கொடுத்துருக்கான். ஆனா பழைய சைனா செட்ல வர கேபிள் மாதிரி இருக்கு. இதுதான் JBL பிராண்டுன்னு சொன்னியா? சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, சப்வூஃபர்ல ஸ்பீக்கர் இருக்கானா? ஸ்பீக்கரா? சப்வூஃபர்ல எதுக்கு ஸ்பீக்கர் இருக்கு? அந்த என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த பேஸ் விழுகிற ஸ்பீக்கர் அடியில கொடுத்துருக்கோம் டிசைன். என்னோட சப்வூஃபர்ல பாத்தியா ஸ்பீக்கர் சைடுல கொடுத்துருக்காங்க. இங்க இந்த ஃப்ரண்ட்ல எல்லாம் டிசைனா கொடுத்துருக்காங்களா? அடே அதெல்லாம் சரிதான். இது பார்க்க நீட்டா இருக்குல்ல. ஹைட்ட பாத்தியா ஒன்னதோட எப்படி இருக்குன்னு ஜம்முன்னு. அடே அதெல்லாம் விடு. இங்க பாரு, என்னதுல HDMI போட்டுருக்கு. என்னதுல இருந்தா இருக்கு? USB போட்டுருக்குடா. இந்த இங்க என்கிட்ட இருக்குல்ல ஆப்டிகல் என்கிட்ட இருக்கு. ஆக்ஸ் இருக்கா? ஆக்ஸ் இல்ல. ஆக்ஸ் இல்லாம இதெல்லாம் என்ன ஒரு ஹோம் தியேட்டர்? ஓ, இதனாலதான் ஆக்ஸ் கேபிள் உள்ள வைக்கலன்றதுக்காக ஆக்ஸ் போர்ட்டே கொடுக்காம. அதாவது டிசைன் பா, பிராண்ட்னா அப்படிதான் இருப்பாங்க. ஒரு ஸ்பீக்கர்ல ஆக்ஸ் கேபிள் கொடுக்கிறது வந்து தேவையில்லாத விஷயமா? நாங்க HDMI பாட்டு கேட்போம். சரி, இப்ப என்னதான் சொல்ல வர? நான் தான் வின்னர். Scene 3 Take 2 Quality. மவனே மாட்னடா. சவுண்ட் பார கையில எடு. சவுண்ட் பார் குவாலிட்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இந்தா இதை பிடி. இது எப்படி இருக்கு? வெயிட்டா இருக்கா? நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்றேன்னா வெயிட்டா இருக்கா? நல்லா இருக்கு. எந்த அளவுக்கு நல்லா இருக்கு? அதோட கொஞ்சம் நல்லா இருக்கு. இது சப்வூஃபர். உலகத்துல இந்த மாதிரி குவாலிட்டி டெஸ்ட் பண்ணவங்க நம்மளா தான் இருப்போம். ஸோ வயர் குவாலிட்டி, சப்வூஃபர், சவுண்ட் பார் எல்லாமே பார்த்தா அப்படின்னா குவாலிட்டி அதை விட இது நல்லாவே இருக்கு மாதிரி தான் எனக்கு இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? இதை கம்பேர் பண்றப்ப குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனா இதுவும் நல்லா தான் இருக்கு. குவாலிட்டி தனியா வச்சு பார்த்தோம்னா இதுவும் பாரு. இப்படி பேசணும்னா நானும் எல்லாத்துலயும் இதே மாதிரி பேசுவேன். பண்ண நீ வின்னர். Scene 4 Take 5 Futures. கேரிங்க்கு ப்ளூடூத் 5.0 இருக்கு. இதுலயும் ப்ளூடூத் இருக்கு. என்ன இருக்கு? ப்ளூடூத் இருக்கு. ப்ளூடூத் எல்லாத்துலயுமே இருக்கும். ப்ளூடூத் 4.2 இருக்கு. அவுட், ஃபர்ஸ்ட் அவுட். 4 ஸ்பீக்கர் இருக்கு. ஒண்ணுதான் இருக்கு.
என்ன ஃபீச்சர்ஸ்ல ஜெயிக்க முடியாதுன்னு ஜோக் போட்டு ஜெயிக்கணும் பார்க்கறியா? உள்ளுக்குள்ள 4 ஸ்பீக்கர் இருக்கு. இங்க பாரு ஏன்டி இருக்கு பாரு பெரிய ஸ்பீக்கரா. உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? 2 ஸ்பீக்கர் இருக்கு. இதுல அவுட் டிஸ்ப்ளே இருக்கு. எவ்வளவு வால்யூம் வைக்கிறோம், என்ன மோட்ல வைக்கிறோம்ன்றத எல்லாமே நல்லா தெளிவா தெரியுது. தெளிவா இதுலயும் தெரியும், ஆன் ஆஃப் பண்றது மட்டும் தெரியும். சரி, என்னோட ரிமோட்ல கிட்டத்தட்ட 17 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சரி, என்ன ஃபங்க்ஷன் கேட்க கூடாது. பேஸ், ட்ரிபிள், அப்புறம் 3Dன்னு ஒரு மோட்லாம் இருக்கு. எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கலாம். டீடைலா இருக்கா? ஆமா, இங்கேயும் இருக்குல்ல. என்கிட்ட 14 இருக்கு. சரி, குட்டியா இருக்கு, காம்பாக்டா இருக்குன்னு சொன்ன. ஆமா இருக்குல்ல. சரி, எத்தனை வாட்ஸ்? 110 வாட்ஸ். 200 வாட்ஸ். கரெக்ட் தான். இதுல நான் தான். அதாவது தம்பி, நல்ல பிராண்ட்ல எல்லாம் கம்மியான வாட்ஸ் கொடுத்தாலும் சவுண்ட் குவாலிட்டி மிரட்டிரும். சரியா? இதுல டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கான்டர் இருக்கா? இதுலயுமே டால்பி கண்டென்ட்லாம் ப்ளே பண்ணிக்கலாம். அப்படியா? சவுண்ட்ல பாத்துக்கலாம். இப்போ நான் தான் வின்னர். Scene 5, take 7, sound. டேய், ஃபீச்சர்ஸ்ல வேணா நீ என்ன பீட் பண்ணிருக்கலாம்டா. சவுண்ட் கேட்டு பாத்திருக்கியா? அதுல ஃபுல் சவுண்ட்ல கேட்டிருக்கியா? எங்கேயாவது இறஞ்சிருக்கா? கிளாரிட்டி மிரட்டிரும் பாத்திருக்கியா? என்னதான் கிளாரிட்டி நல்லா இருக்கும். கிளாரிட்டி நல்லா இருக்கும். ஃபுல் சவுண்ட் வைக்கிறப்ப லைட்டா இறையிற மாதிரி இருக்கும்ல. ஃபுல் சவுண்ட் எதுக்கு வைக்கிற? நான் கல்யாண வீடு ரெடியா செட்டா போட போறேன். ஒரு ரூம்ல ஒரு ஹால்ல வச்சு கேட்கறதுக்கு டீசென்டான ஆடியோ சவுண்ட் இருக்குல்ல, நீங்க தானே கேட்ட. அதாவது ஒரு ஆடியோ நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா ஃபுல் சவுண்ட் வேணும்ல. ஹைன்றது ஒன்னு இருக்குல்ல. சரி விடியா, யாரையும் வச்சுக்க. இதோட பேஸ் கேட்டு பாத்தியா எப்படி இருந்துச்சு? பேஸ் வந்து அதுவும் இதுவும் நல்ல ஈக்குவலா சூப்பரா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஈக்குவலா இருந்துச்சா? இல்ல, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது நல்லாவே இருந்துச்சு, ஒத்துக்கிறேன். நானும் அதை கேட்டு பார்த்தேன், அதுதான் நல்லா இருந்தது. அப்புறம் அதுல ஆட்டோ ஆடியோ ஈக்குவலைசர் இருக்கு. மனப்பாடம் தானே பண்ணிட்டு வந்தேன். அப்படிதான் ஒண்ணு இருக்கு. சரி, அப்படின்னா என்ன சொல்லு. அப்படின்னா நீ என்ன கண்டென்ட் பாக்குறியோ அதுக்கேற்ற மாதிரி ஆடியோ வந்து சுவிட்ச் ஆகிக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீ மூவி பாக்குறேன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறிடும், நியூஸ் பாக்குறேன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறிடும், ஒரு மியூசிக் கேட்குற அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். சரி, ஏன்டின்னா அது இருக்கு. இங்க பாரு, நியூஸ் வேணா நியூஸ், மூவி வேணா மூவி, மியூசிக் வேணா மியூசிக். இது நீ மேனுவலா பண்ணுவேல, இது அப்படியே ஆட்டோவாவே பண்ணும். நீ பார்த்துட்டு இருக்கும்போது அதுவே மாறிக்கும். பாத்தியா எப்படி நம்ம பையன் கிரிக். Scene 6, take 8, prize. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் வின்னர்னு. டேய் காப்பாத்தி விடுறா டேய். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. ஒத்துக்கிறேன், ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸும் நிறைய பார்த்தோம். பேஸ் நல்லா இருக்கு, எல்லாம் சூப்பர். பட் ஒவ்வொருத்தரோட தேவை பொறுத்து மாறும் இல்லையா? அடம் பிடிக்கிறியே. இல்லடா, எனக்கு வந்து காம்பாக்டா தான் வேணும், எனக்கு சவுண்ட் வந்து இன்னும் இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். JBL தான் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா JBL அதோட ரேட் எவ்வளவு? ரேட்டு 13,000. 13,000. நான் வாங்குறப்ப 13,000. இப்போ 9,500 10,000 ரூபாய்க்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவே அதிகம் தான். இதோட ரேட் எவ்வளவு தெரியுமா? வயர்டு 7,200 ரூபா, வயர்லெஸ்ஸே 8,200 ரூபா தான். நீதான் ஜெயிச்ச. என்னது? ரிட்டனை போடு, கிளம்பு, காத்து வரட்டும். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு.